பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் எழுதிய ஆன்மீக தகவல்கள். தம்பதியருக்குள் சண்டை தீர பரிகாரம். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு என்றால் குடும்பத்தில் உள்ள யாருக்குமே நிம்மதி இருக்காது. அந்த வீட்டில் இருக்கும் குழந்தைகளின் மனநிலை பாதிக்கும். குழந்தைகளுக்கு எதிரே முடிந்தவரை சண்டை போடுவதை தவிர்ப்பதுதான் ஒரு நல்ல தாய் தகப்பனுக்கு அழகு. அடிக்கடி உங்களுக்குள் நடக்கும் சண்டைகளை தவிர்ப்பதற்கு சமையலறையில் தென்கிழக்கு மூலையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். இது குல தெய்வத்திற்கு சக்தியை கொடுக்கும் சக்தி மூலையாக இருக்கிறது. இந்த தென்கிழக்கு மூலையில் குலதெய்வ படம் ஒன்றை வையுங்கள். குலதெய்வம் தெரியாதவர்கள் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வமாக நினைத்து இஷ்ட தெய்வத்துடைய படத்தை வைக்கலாம். பின்னர் அதற்கு முன்பாக ஒரு சிறிய தட்டில் அகல் விளக்கு ஒன்றை வைத்து தீபம் ஏற்ற வேண்டும். சூரியன் உதயமாகும் நேரத்திலும் சூரியன் அஸ்தமனமாகும் நேரத்திலும் இருவேளையில் தீபம் ஏற்ற வேண்டும். இந்த தீபத்தை வீட்டில் இருக்கும் பெண்கள் தான் ஏற்ற வேண்டும். சைவம் அசைவம் எல்லாம் குலதெய்வத்திற்கு கிடையாது. இதனால் சமையலறையில் தென்கிழக்கு மூலையில் குலதெய்வ படத்தை வைத்துவிட்டு சங்கோச்சப்பட வேண்டாம். மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு இதுபோல இருவேளையும் தீபம் ஏற்றி பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் எவ்வளவு இருந்தாலும் அவை தீர்ந்து போக வேண்டும், ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி செல்ல முடியாதவர்கள் இதுபோல தென்கிழக்கு மூலையில் குலதெய்வத்தை வைத்து வழிபட்டு வந்தால் குலதெய்வ சாபத்திற்கு ஆளாகாமல் இருக்கலாம். மேலும் சாதாரணமாகவே சிலர் கோவிலுக்கு செல்ல முடியாமல் இருப்பார்கள். அவர்கள் அடிக்கடி கோவிலுக்கு செல்ல முடியாவிட்டாலும் இதுபோல சமையலறையில் செய்து தொடர்ந்து விளக்கேற்றி வருவதன் மூலம் நல்ல பலன் காண முடியும். இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.